KJV, KJV, KJV. 1 Corinthians 2, 4 and 5. 1 Corinthians 2, 4 and 5. First in Tamil, then in English. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். The book of 1 Corinthians, 2nd chapter, 4th verse and the 5th verse. I will read in Tamil, then you followed by, you read in English, KJV. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க சத்யநிஷா. அப்படி இல்லை, உங்கள் விசுவாசம். இது டிஃப்ரென்ஸ். உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம். What is the difference? The power when we read the words. Yes, go on, go on. மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும் படிக்கிறதா. பலனோடு கூட வாசிக்கிறது. பலமா நீங்கள் வாசிக்கும்போது சில டைம் பாஸ்ட் நீங்கள் வாசிங்க நேரம் சொல்லலாம். லேடிஸ் வாய்ஸ் ஜென்ரலாக கொஞ்சம் வீக்காக இருக்கும், பட் ஜென்ட்ஸ் வாய்ஸ் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். ரெல்லுயா சாந்தாக்கா கூட ஆலன் பால் டிவியில் இருக்காருல்ல, இந்த பிளஸட் பிளஸிங் டிவி 98ல் நானும் அக்காவும் போய் அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது, சாந்தாக்கா ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது, பாஸ்டர் அந்த 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 வாலிப தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். சாந்தக்கா வாய்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால விவேன்னா நான் வந்து கம்பீர சத்தம் யங் சவுண்ட் கூட்ட உடனே ஆலன் பால் 10 ரூபா அப்படின்னு. ஒரு விஷயம் அருள்ராஜுக்கு டிவி டிரான்ஸ்லேஷனுக்கு ஆள் கிடைக்கல, தெலுங்கு தமிழ் டு தெலுங்கு எடுத்து போய் விட்டாங்க. அருள்ராஜை விட பவரை விட்டாங்க. அருள்ராஜ் இப்படி பேசுகிறீங்க. அருள்ராஜ் நான் ஸ்ட்ரீட் ப்ரீச்சர், அருள்ராஜ் நீ ஹால் ப்ரீச்சர். டிஃப்ரென்ஸ். நான் ரோட் ப்ரீச்சர், நீ ஹால் ப்ரீச்சர். பவர் அதிகம் ரோடு ப்ரீச்சருக்கு, ஹால் ப்ரீச்சருக்கு பவர் கம்மி. ஸோ பயந்து போயிட்டார். அருள்ராஜ் டிவி டிரான்ஸ்லேஷன் பண்ண சோஃபி எடுத்து கொடுத்தார். ஸோ த பவர் இஸ் தி பவர் ஆஃப் காட். வாசிங்க மறுபடியும் 4 and 5. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. சேம் திங் when I was singing in the morning, I was so weak. I can't even sing, I can't even breathe. I was struggling in the morning. Why? Because I got up at, I slept at 12 o'clock and I got up at 1:45. I slept only for 2 hours. And I know if with that, without sleeping, if I come to the service, I will feel sleepy. There was an insufficient sleep. So what I thought, I can sleep from 5 o'clock to 7 o'clock. But I slept by 5 to 6. That's the time, the east dawn time. What is the time? சொல்லுங்க. கிழக்கு வெளுக்கிற நேரம். கிழக்கு வெளுக்கிற நேரம் நான் 5லேருந்து 6 நினச்சேன். பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இன்னைக்கு கிழக்கு வெளுக்கிற நேரம் 5லேருந்து 6 இல்லை, 4லேருந்து 5. கொஞ்ச நாட்கள் ஆண்டு 4லேருந்து 5 ஜாம் பண்ணிக்கிறது. ஏன்னா கிழக்கு வெளுக்கிற நேரம் 4லேருந்து 5 ஜாம் நினச்சிட்டு என்ன ஜோ தூங்க வைக்கிறார். உங்களெல்லாம் நான் தூங்க வைப்பேன். சில டைம் நீங்கள் தூங்கலைன்னு சொன்னால் என்ன பண்ணால், அம்மாவோட நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தூங்காமல் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அப்புறம் போட்டு முதுகில் 2 அடி அடிப்போம். தம் அவ்வளோ அக்கியா க்ளோஸ் பட்டு தூக்கி போட்டு. அது மாதிரி என்னை கற்று என்ன பண்ணார், 5 to 6 தூங்க வைப்பேன். நத்திங் ராங். இட்ஸ் ஆல் ப்ராக்டிக்கல் திங்ஸ். வாட் இஸ் தேட்? It's our life. Hallelujah. I'm talking about life sciences. Power of God. Yeah, 38 years I'm with the same woman. That's the power of God. Hallelujah. All glory to Jesus. அப்படி காலையில் என்னால் பாடவே முடியல. சோர்ந்து போய் அப்படியே சொங்கி போய் அப்படியே வீசிங்கு திணறிட்டு கஷ்டப்பட்டு விட்டா போதும் போய் உட்காந்துக்கலான்னு உங்களையும் பார்த்தேன். நான் ஜோயல் கொஞ்சம் வந்து பாடுங்கன்னு. என்னால் முடியல, நிற்க கூட முடியல, பாடக்கூட முடியல. ஆனால் நீங்கள் வரல. அப்பா சுச்சுவேஷன் புரியுது. சரி, கடைசியில் தான் உங்களை கூப்பிட்டுட்டேன். அல்லேலூயா. ஆனால் இப்போது சாயந்தரம் நல்லா 2 hours சாலிடு தூக்கம். என்ன நடந்தே எனக்கு தெரியாது. 4:30 to 6:30 அப்படி ஒரு தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு. அந்த காலில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை மணிக்கு? 1:45 2 குளிச்சுட்டு 12 மணிக்கு எழுந்திரிச்சு 1:45 வரையும் தூங்கிட்டு 12:45 படுத்து 12 மணிக்கு படுத்து 1:45 எழுந்திரிச்சு 1:45 2:45 மணி 1 மணி நேரம் குளிச்சுட்டு 2:45
5 மணி நேரம் படித்த பைபிள் அந்த பவர், பைபிளும் ஜபமும் வேதவாசிப்பும் ஜபமும், ஜபமும் வேதவாசிப்பும், வேதவாசிப்பும் ஜபம், அந்த போட்ட வல்லமை இப்போ வெளியே வந்துச்சு. அல்லேலூயா. காலையில் போட்ட வல்லமை, கிழக்கு விளக்கு நேரத்தில் போட்ட வல்லமை இப்போ வெளியே வந்துச்சு. காலையில் அந்த சஃபிஷியண்ட்டாக தூங்கியிருந்தால் காலையில் வந்திருக்கும் வல்லமை. ஆனால் காலையில் வந்து இந்த பாஸ்டருடைய வல்லமை வரணும். அதனால் கட்டுறேன்னு அப்படி போட்டு இப்படி எடுக்கணுங்க. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் அல்லேலூயா எந்த நேரத்தில் வல்லமையை வெளிப்படுத்தணும். அப்படி உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும். என்ன ஷகினா சொன்னேன் நான் இப்போ? சத்தமாக கொஞ்சம் சொல்லுங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. ஜெஃப்ரி வீட்டில் நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணும்பொழுது, ஜெஃப்ரி மீட்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஜெபம் பண்ண சொல்லுவார். அப்போ நாங்கள் ஜெஃப்ரிக்கு நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரன் நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனங்களை சொல்லி 1 கொரிந்தியர் 2:4-5 சொல்லது போல, கர்த்தாவே பவுலின் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ நியாயத்திற்குள்ளே நயவசனம் உள்ளதா இராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது போல, இந்த ஊழியக்காரனுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கும்படிக்கு கிருபை செய்வீராக. ஜெபம் முடிச்சோன்னு சொல்வார், சாலமன், you are a prayer warrior, you will say Jeffrey. 96 I am talking. When I was a street preacher, first time I started reading, gold medalist, my job is to buy hard things. When I was reading the word, I used to buy hard things. You see 96 what I have done without seeing the word, I am just saying it. By heart. If you make it by heart, till you die, it will be there. Even if you after die, that's what Elisha carried. I told you, brothers and sisters, you don't know anything, ABCD of Bible. See, the word will be there even after your death in your bones, in your spirit, in your body, in your soul, and that will act. Hallelujah. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேச முடியும். ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, KJV did you read? And then I will pray after KJV. Yeah, go ahead. 1 Corinthians 2nd chapter 4 and 5. Quick. And my speech and my preaching was not with enticing words of with the enticing words of man's wisdom, but in demonstration of the Spirit and of power. But in demonstration of Spirit and power. That's the word I am searching for in Tamil Bible. That's the word I want to preach. The focus on the word. What is that, Shekina? Focus on the word. Focus on the word. Power. Power. It's the power. Yeah, go ahead. Go ahead. That your faith should not stand. That your faith should not stand in the wisdom of men. In the wisdom of men. But in the power of God. But in the power of God. Beautiful. Twice it comes. It comes power of God. That's the reason I call for KJV. Sometimes Tamil Bible is beautiful. Most of the times Tamil Bible is beautiful. Sometimes KJV is beautiful. Now KJV is beautiful. You see, I want to focus on the word power. And the word say what? Say what the word? Power. That's what today. The focus on the Holy Spirit. Holy Spirit and power. Before we go to the prayer, I want to read one more verse and then go, because I might forget. அப்போஸ்தலர் 10:38 இதில் அந்த வார்த்தை இருக்கு. இந்த பவர் இதில் இருக்கு தமிழில். அப்போஸ்தலர் 10:38. Acts of the Apostle 10:38. And I want you to read KJV also. These two words are the focus, and the message is going to be next 45. I started 10:15. I have to close only 20 minutes. Enough 20 minutes. Yeah, exactly 10:15 I will close. Now 10:38. Acts of the Apostle with power. Read Satyanisha with power. Louder. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். Yeah, go ahead now. How God anointed Jesus of Nazareth. Come again from the beginning. How God
anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power. Wonderful. The word is there, power. Yeah. Who went about doing good and healing all that were oppressed of the devil, for God was with him. Beautiful. KJV hasn't failed both the times KJV hit. Let's go into the word prayer. அன்பின் தேவனை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் கொடுத்து வருகிறோம். பரிசுத்தவான்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் மறைந்திருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை இந்த மாணவர்களுக்கு போதித்து எங்களை கர்த்தாவே பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுவீராக. நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும்படிக்கு கர்த்தாவே இயேசுவே நீர் உம்மைக்கு தான் அபிஷேகம் பண்ணின பொழுது ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தீர். நாங்களும் அப்படியாக கர்த்தாவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவரை குணமாக்குகிறவர்களாக சுற்றி திரிய எங்களை உங்களுடைய வல்லமையினாலே நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, அக்கினினாலே நிரப்புவீராக, வார்த்தையினாலே நிரப்புவீராக, ஜபத்தினாலே நிரப்புவீராக, கிருபையினாலே சூழ்ந்து கொள்வீராக, சத்தியத்தினாலே நிரப்புவீராக. இந்த சத்தத்துக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத பிசாசின் கரங்களை கிரியிலே வல்லமை அவருடைய ஆலோசனை தந்திரங்களை சூழ்ச்சிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் கட்டுகிறோம். விடுதலோடு தொழுது கொள்ள கற்றுக்கிறோம். விஷயங்களை தாழ்த்தி ரொம்ப உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமை வல்லமும் மனுஷல கீர்த்தியும் சகல ஞானமும் ராஜ்யமும் சோத்திரமும் மொத்தமை சர்வரட்சணமும் சதா காலங்களுக்கு உண்டாக்குதாக எங்கள் கர்த்தர் ரசமானது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் அடையும் ஜபத்தை தாழ்மை விடுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரலோக மீதிப்பிலாகவே சத்தமாய் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது தலைப்பு வசனத்துக்கு நாம் போக வேண்டாம். அங்கே வல்லமையை குறித்து பார்க்கும்போது கேஜேவியில் பார்க்கும் வல்லமை தலைப்பு வசனத்தின் செய்தியுடைய மையம் என்னவென்று சொன்னால் வல்லமை. சொல்லுங்கள் தமிழில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் வல்லமை. say it in English. Power. How the power comes. Hallelujah. Listen to me and look at me, all of you. Now the scriptures you stop reading, you read it later at home. Now you listen to the word. How the power comes. When I was 24, okay, I was baptized. When I was 24, the moment I got baptized, look at me, pastor. The moment I got baptized, I received the Holy Spirit of speaking in tongues in the same place where you are sitting. My mother was kneeling down, I was this side, and she laid on her hands on me, and she said, "You just praise God." I praised God, the tongues came. Simple. Sotram manne. Sotram. Finish. Tongues come. That's all. Then, a month later, I got a job. 862 I was born. 86 this is happening in the month of May, and then I got a job. Went to Vellur, Kaniyambadi, in a village, and I was searching for a church. My mother said, that Sunday I can't come because though 4 hours only Vellur, I can't come because there was a training that day. I had to stay back. So in the morning I could not go for a church. In the evening I was trying for a church. Mommy was telling, "You must attend a church. Find out there is a church." I was just walking on the road. One man was carrying the Bible, and then I went to, "Are you going to the church?" "No, I'm going for a prayer meeting. I want to come." He took me. I went with him. There was a short prayer meeting, and then he said, "It will be only for 1 hour, and then after that we will be going and praying. Would you like to come?" "I would love to come," I said. "I would love to come," I said. Then we all went. 6 to 7 the prayer. 5:30 to 6:30 the prayer got over, and 6:30 he took me half an hour drive. 7 o'clock we went to a house. Around like this 7-8 people were gathering. All 45-50 plus people started praying in tongues. And I was a newborn baby in tongues. They were all seniors in tongues. And then I was praying. Power came on me. First time. What came on me? வல்லமை இறங்குனது. முழங்கால் அப்படியே கிரி சுத்தம்னா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பக்கத்தில் அங்கே நிற்க முடியாது. அப்படி தொட்டா என்ன ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் முட்டிலேயே நான் அப்படியே அந்த ரூம் சுற்றி பவரில் இறங்கிட்டு, அப்போது 24 இயர்ஸில் அந்த தலைவர் அந்த மீட்டிங் நடத்த சொன்னார், "தம்பி, கர்த்தர் உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார். உன்னை தேசங்களுக்கு கொண்டு போவார். உன் கரங்களால் அற்புதங்களை செய்வார். உன் கரங்களால் கர்த்தர் ஒரு சபையை ஸ்தாபிப்பார்." தீர்க்க தரிசனம் வருது.
24 years, and I know nothing about all these things. When he was saying, உன் கரங்களால் கத்திரு பெரிய பெரிய காரியங்களை செய்வார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார், உன் கரங்களால் சபையை திறப்பார், ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிப்பார், தேசங்களுக்கு கொண்டு போவார், உன் குடும்பமே ஊழியம் செய்யும். என்ன சொன்னார்? உன் குடும்பமே ஊழியம் செய்யும். 24 வயசு. Hallelujah. Hallelujah. All glory to Jesus. The power came. The power came. The power came. The power came. How the power comes? I tell you the secret of getting the power, the Holy Spirit power. Once you are all anointed, you all speak in tongues. That's why I speak this to you. The people who know the subject. I can't speak to the people who are Methodist people or CSI people or Baptist people or Lutheran people. They will mock what this man is talking. They will mock what this man is speaking. They can't understand ABCD of this, and it will be a Greek and Latin to them. It will be a Greek and or it will be like a Hindi and Sanskrit. How it is for us, it will be for them. They can't understand the basics of what I am talking. But we are all the people who have got into the power of God, the basics. So how the power comes? எப்படி வல்லமை வருது? வேத வாசிப்பு முதல்ல, அடுத்தது ஜெபம். Then morning we heard how your life is. How your life is. Your life should be filled with the holiness. Your life should be filled with the holiness. Your life should be filled with, pastor நான் சொல்லுங்க, உங்க வாழ்க்கை என்னத்தனால இருந்திருக்கணும்? பரிசுத்தத்தினால. இங்க கர்த்தர் பிதா இயேசு என்னத்தனால பண்றாரு? பரிசுத்த ஆவினாலும் வல்லமை நாம். பரிசுத்த ஆவினாலே வல்லமை வரணும்னு சொன்னா அப்ப என்ன இருக்கணும்? உள்ள பரிசுத்தம் இருக்கணும். என்ன இருக்கணும்? You want to display the power of God, you must have what? You must have holiness. Holiness comes how? By reading the word and by praying. They prayed for 12 hours in the upper room. The power came. The Holy Spirit power came. They prayed for 12 hours in the upper room. They prayed for how many hours? 12 hours. I told Philippians, this prayer, 24 hours prayer. Last time he was praying for 1 hour and I made it 2 hours. Last time I told him pray for 3 hours. This time I told him 4 hours, because he was asking me, when I come to full time pastor, how many hours I have to be in prayer? I said you have to be minimum 8 hours. But before that, you start practicing 6 hours. And before that, you start praying for 4 hours. How can I do that? One day you apply leave. He applies leave for last 1 year. Every 24 hours prayer Friday. Have you ever applied leave? Have you applied leave? Being the head of the church, have you applied leave? He has applied leave last 1 year continuously. Every 24 hours prayer. Every 24 hours prayer. In advance, 1 month in advance he will pray. He will apply leave and keep waiting. And I said, you try 4 hours. Not continuously like me. You can't sit 4 hours continuously like me, because I got used to this sitting night over the night. Not the what age? Satirisha, what age, you know? I started sitting whole night and reading. Not Bible, books to score gold medal. You know what age? My wife, beloved wife, tell me, can you? What age? Can you? Your dad, can you? What age? 16. Fantastic. 16. When I was 1978, failed my PUC, failed my plus 2, physics, maths, chemistry, the college, 365 days college, 200 days supposed to run, not even 20 days the college run, full strike. The rowdy college I studied, I don't want to name the college, PUC, failed miserably. Physics and maths and chemistry, already maths I know nothing maths. Physics and maths I failed, chemistry I passed. And then come September, those days they'll say, if you are failing in the June exams, come September. Means what? Next attempt, next year only. That before that they'll give a chance, September, come September. Nada படிச்சிட்டியா? இல்லடா come September. Sure of fail, gali. அடுத்தது come September ல பாத்தீங்களா அடுத்த attempt. Come September comes, I know that I am not going to pass, because I know nothing about. There is nobody to teach me chemistry, and there was nobody to teach me maths and physics.
The Lord did a miracle. What miracle? The college exam starts. The class examiners have to survive in that college, professors. They closed all the doors. They brought the question papers. They brought the books. They said, for this question, this is the answer. Just copy it down. This is the question, this is the answer. Just copy it down. This is the question, this is the answer. Copy it down. This is the question, this is the answer. Copy it down. Government college. Copy it down. Because we fail, he will lose his job. Professor will lose his job. College will be closed. College has to survive. Professor has to survive. So he is making her to pass. What is saying? Question, answer, copy it. If you want, you are finding it difficult to write, shall I write for you? One master, one student here said, I can't copy it, sir, I can't write. Okay, you wait, and he sat next to him. He has written. Yes, I am talking practical things. The Lord is a witness. Professors helped me. You know how much my marks in maths? Centum. 200 out of 200. Centum. 200 out of 200. Can't score even 10 marks, sir. Scored 200. And then in physics, sir, out of 200 I scored 190. Hallelujah. That's what the Lord did miracles. My mother's prayer. My mother was praying. My son has to get through, Lord. It's like the three others have crossed BA, BSc and MA. They have come. This guy is stuck in PUC. Now he has to get through. My mother prayed. My mother prayed. My mother prayed. Got through. Miracles. Power. Power came. The power of prayer. Mother's prayer. Got through. Hallelujah. Now, let's get back. So, when I failed in PUC, there was a 1 year gap. That year, my mother put me in catering college. Catering is cooking. For cooking, what is there to read? To make ice cream, to make chocolate. We are making a mean column. You made a mean column. What is there to study mean column? And I used to study even that overnight because I was having a very to score first, to become first. There were 120 students. So 120 students, out of 120 students, I want to score first. Night, I will sit here, 10 o'clock. That was the time TV got launched. Doordarshan, those days. TV got launched. My sister, husband, they were saying in the house, they'll keep loud volume TV. I'll put cotton in my ears, go outside, sit there and read. Put my cotton, that cinema sound not to come to me, the TV sound not to come to me. Focus in the book. My eye speaks to the book. Read. Start sit by 10 o'clock. Morning 6 o'clock I come. My mother from 3 o'clock, 4 o'clock. Solomon, come and sleep. Solomon, come and sleep. Solomon, come and sleep. Coming mommy, coming mommy, coming mommy. 6 o'clock over. Then dawn. Then I'll come and sleep for 2 hours. 8 o'clock get back to my college. I have to go to Adyar. Hallelujah. At the age of 16, I started this exercise, sitting overnight and reading. I did not know I am reading at the Kelakku Velikara Neram. I am sitting and focusing. I did not know. My mother did not taught me Kelakku Velikara Neram. I was sitting in the reading the books. What used? When I came to the ministry, that helped me at the age of 24. That helped me at the age of 24. When I got married at 26, that helped me. My wife will be sleeping. I'll make her sleep. I will get up at 4 o'clock. Those days, today you are putting simple motor, press the button, motor will come. Those days I have to pump the water. 4 o'clock I will get up. Before 5 o'clock I will pump the water, fill it up everything. Before my wife gets at 6 o'clock or 6:30, she was saying that she was working in Pattabhiram. So she has to board the train at 7 o'clock. I will keep all the water ready for her cooking. I will keep this, sweep the house and make the house clean and neat and everything ready for her. She will come at 6:30, 6 o'clock, start cooking 1 hour for our lunch, breakfast and evening tiffin, all that. She will pack the food, 7 o'clock she will leave. So got trained. So when you read, and today at the age of 60, the Lord is waking me up at 12 o'clock. When I sleep 1:45, no sleeper, fresh and energetic. Go and sleep, go and take bath. 1:45 to 2:45 bath, 1 hour. 2:45 come and read the word with the fresh powder like this now. Fresh, after taking bath, read the word, read the word, read the word, read the word. 2:45 to 4 o'clock. How many chapters I read? Every day I read Psalms 119. Every day I read Psalms 119. 10 minutes only. It's only 10 minutes. From Psalms 117 to 150, 33 chapters every day I read. And then I read Mark 16, Matthew 28, Luke 24, and then John 20, 21. Resurrected power. The highest power is in the resurrected power. Hallelujah. Several times I preached it.
Once I was casting out a demon. ஒரு பிசாசை துரத்தும் போது ஒரு மனுஷனுக்கு அவனை போது வருது ஆண்டவரே இவனை விடுதலை செய்யும். அவன் மனைவிடைய பேசுனா ஐயா நான் தான் இவனை எடுத்துன்னு போய் சூன்யக்காரங்கிட்ட மந்தனக்காரர்கிட்ட போய் இவனுக்கு சூன்யம் பண்ண ஏன் பண்ண இவன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். ஆண்டவரே எப்படி இந்த பிசாசு போவோம்? என் உயிர் தெழுந்த வல்லமையை சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையினாலே இயேசு நாமத்தினாலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையில நாமத்தினாலே போ சாத்தானே அதோட போயிட்டான் ஜெயராமன். அவன் ஜெயமாக மாறிட்டான். அவன் பிள்ளைங்களை ரட்சிக்கப்பட்டாங்க, அவன் ரட்சிக்கப்பட்டான், ஞானம் சார்ந்துட்டான். நீங்கள் குடும்பமே ஊழியம் செய்து பைபிள் காலேஜ் போயிட்டாங்க பசங்க. அல்லேலூயா. Power, வல்லமை. Power comes by reading the word first and then pray and then your holy life. It sanctifies. The word sanctifies you. Prayer sanctifies you. Word and prayer sanctifies you, which brings the power. How Paul did miracles. How Peter did miracles. How Paul did miracles. How Peter did miracles. Peter did a special miracle. How? நிழல் பட்டு வாசிக்க நேரம் இல்லை, இன்னும் 5 நிமிஷம் முடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். நான் 35 minutes week. ஜோயல் பாஸ் மாதிரி நான் 1 hour போயிட மாட்டேன். I'm not telling you. Just 30 minutes try to practice. ஒரு 35 minutesல முடிச்சிடுறேன். அல்லேலூயா. 1 hour போக மாட்டேன். பேதுரு நடந்து போகும்போது அப்போஸ்தலர் 5, 15, 16 நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க. பேதுருவின் நிழல் பட்டு அப்படின்னா அப்போ நிழல்ல என்ன இருக்கு? பவர். நிழல் என்ன இருக்கு? அப்புறம் தலைப்பு வசனம் நம்மளுக்கு இந்த ப்ராஃபஸி என்ன வேர்டு? 19:11 பவுலின் கைகளால் தேவன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பவுலின் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதிக்காரர் மேல் போட பொல்லாத ஆவிகள் நீங்கி போயின, வியாதியஸ்தர்களும் சுஸ்தமானாங்க. எப்படி? How? The clothes. ஸோ அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிற வல்லமை நம்மளுடைய வஸ்திரங்களையும் வந்துடும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமை நம்ம போட்டிருக்கிற வஸ்திரத்துலையும் வந்துடும். அதான் வந்தது பவுலுக்கு. பவுலுடைய கச்சையிலும் பேண்ட்லையும் அல்லது வேஷ்டிலையும் அல்லது சொக்காலையும் அல்லது போட்டிருந்த துண்டுகளையும், உருமால்கள்லாம் துண்டுங்க. இப்போ இந்த காலத்தில் இந்த கிராமத்தில் போட்டிருப்பாங்களா கிராமவாசிகளை துண்டுகள். அப்போ அந்த உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் போட வியாதியஸ்தர்கள் சொஸ்தமான பொல்லாவிதாவிகள் புறப்பட்டு போய். அப்புறம் என்னது அது? வாட் இஸ் தட்? இட் இஸ் how the power comes. Power comes by word. Power comes by prayer. Power comes by your holy life. The holy life to come, you must read the word, and that's why I am calling your mother to full time. Where is the time for you to read the word and prayer? When you go and sit 6 hours and travel 2 hours, 8 hours when you lose, and then after that when you come from school, you are tired and sleep. Where is the word? Where is the time for you to read the word? You can't read the word, you can't pray, and you can't display the power. And you are my off body, and my body, off body is doing this work. What work? Power mission. What mission? Power mission. Power mission. Our body is doing a nonsense mission. Our body is doing power work, and another body is doing nonsense. Nonsense. Going and teaching nonsense. Maybe sense for you, for the students, but for the word, for the ministry, for the church, it is nonsense. That's why the debt for 30 lakhs. That's why the court case. That's why the problem. That's why you don't have a child. That's why the partner. That's why your partner. And that's why the house is like this. And that's why you are sitting in a crammed place. And it's not a ball. Simple. Very simple. These are all facts. Nobody can deny. Nobody can deny. This is Satyam. This is the truth. Nobody can deny. And I challenge. This morning, early morning, when I got up, Joel in the bed at 5 o'clock. Listen, my 2 daughters. Your brother, I asked a question. 5 o'clock in the morning. 5 o'clock, you know, how this place will be. 5 o'clock, okay. I asked him a question. If your mother, today is 18th of July. If your mother comes to full time, 18th of July 2023, tell me, will there be 10 crores in my hands or not? I calculated how much it will come. 2 years time, how much I can make. I said, 10 crores. Will I make it or not in 2 years if your mother comes full time? 21st of August, 21st of July, 18th of July, 18th of July 2023. 10 crores. Dream for you, Sakina. Dream for you, Satya Krishna.
Dream for you, Joel. Dream for you, Chandrakala. 10 crores, sure. If I am not making 10 crores, then I am a fraud. And then Jesus is not God. I am a fraud and Jesus is not God. He is a miracle working God. Our God is an awesome God in great. Michael Smith song, huh? The power and glory. Our God is a God, awesome God. Is an awesome God. Our God is an awesome God. What a fantastic song that is. Our God is a awesome God. Hallelujah. Our God is a what God is? Michael Smith song I love. Awesome God, powerful God. 2 years time, 10 crores. 10 crores. Today, the men of God are the richest people, not the government ministers are rich guys. Not the government guys are rich guys. They make fraudulent money. But here the clean money. Here it is a clean money, without lancham, straightforward money, hard work money, power money. What money? Power money. Hallelujah. Tomorrow when our money comes, call it, come power money. Not your lesser money, your power money, call him power money. Because he has the power. Sam is the delights and when he gets filled with the anointing. He won't close eyes, Sam is thus. When money gets filled with the anointing and the power comes on him, because he has got the double power, woman and man together. Double power. So the Lord wants you to get filled with the power. Power comes, how the power comes? By word and prayer and holy life. Simple. Holy life. Very simple. Holy life. Morning he preached. If your eyes are clean, your body is light. Your eyes are with the light. Your body is with the light. Your eyes are seeing the word. That's why this morning also I was reading 34 of Deuteronomy. மோசே 120 வயது உள்ளவனாய் மரித்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன், அவன் வல்லமை குறையும் இல்லை. ஏன்? எப்போ கட்டளையே பார்த்துட்டு இருக்கார். எத்தனை கட்டளை? 10 கட்டளையா? எத்தனை கட்டளை பார்த்துருந்தார் சகினா? 10 கட்டளையா பார்த்துருந்தாரு? 500 கட்டளை. 500க்கு மேற்பட்ட கட்டளையை பார்த்துக்கிட்டே இருந்தார். எங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர் வந்துட்டு அவர் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு சொல்லலாம், ஐஸ் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. ஐஸ் எக்ஸசைஸ் இப்படின்னு. ஆனால் உடனே எல்லாம் கிளாஸில் ஆஹா இன்றைக்கி ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை ஐயா, சும்மா ஓபி அடிச்சுட்டு போனட்டு வந்துருக்கிறாரு, கதை அடிக்கிறாரு, நைட்டில் தூங்கிட்டு இருப்பார், டிவி பார்த்துருப்பார், சினிமா பார்த்துருப்பாரு, சப்ஜெக்ட் இல்லை, ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 hour கழிட்டு போயிடுவார். அல்லையா பசங்க இப்போ அவராக ப்ரிப்பரேஷனே இல்லை, அதனால் கதை விட்டு போகிறாரு. 1 hour wasting his time and our time. But when you prepare, you come with the power. So you must have the preparation. Moses was preparing the commandments. At what time? 5 o'clock he has to be with the Lord to receive the commandments in the Mount Sinai. சீனாய் மலையில் 5 மணிக்கு இருக்கணும். அப்போ 2 மணிக்கு ஏறணும், மேலே 2 மணிக்கு ஏறணும், போய் உட்காந்து காத்துக்கணும். 2 மணிக்கு எழுந்திருக்கணும். 9 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னால் நம்ம ஊழியக்காரர் எத்தனை மணிக்கு இருக்கணுங்க? 8 மணிக்கு இருக்கணும். 8 மணிக்கு நம்ம இருக்கணும். எத்தனை மணிக்கு வீடை விடணும்? 7:30 மணிக்கு நம்ம வீடை விடணும். அடுத்த வாரம் ட்ரை பண்ணலாமா? 7:30 leave the house and be there 8 o'clock. 1 hour. I used to be in the church like that. Ask your mother. 2002, 7:30 the service, 6:30 in my presence in the church. Because of my office, I used to go like that. 9 o'clock office, 8 o'clock I'll be there. Close the message. Now let's stand and pray for the power. Hallelujah. Let's stand and pray for the power. Hallelujah. Let's stand and pray for the power. Now what power song you are going to play? Hallelujah. There is power, power.